ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 139 சங்கீதம் 5 வசனம், Psalm 139 verse 5. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், சில நேரங்களிலே எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம். அந்த எப்பக்கமும் நெருக்கம் எப்படி வருதுன்னா, சாத்தானால் வருது, உலக மனுஷர்களால் வருது, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம்ம நெருக்கப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறாரு? முற்புறத்திலும் பிற்புறத்திலும், முன்னையும் பின்னையும் நீர் என்னை நெருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் நெருக்கிறா? ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு நெருக்கத்தை கொடுக்குறார். ஆண்டவர் பாருங்க, முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. ரெண்டு பக்கமும் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நெருக்கம். அந்த நெருக்கத்தை யார் உண்டு பண்ணுகிறா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரே நெருக்கிறார். அந்த நெருக்கத்தின் நடுவிலே ஆண்டவர் பாருங்க, அவருடைய கரத்தை நான் வைக்கிறேன் என்று சொல்கிறார். கரத்தை என்மேல் வைக்கிறீர். அப்போது அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவருடைய கரத்தை வச்சு அவர் திறந்து விட்டால் ஒழிய, அவர் விடுதலை ஆக்கினால் ஒழிய, அவர் நமக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணினால் ஒழிய, எந்த மனுஷனோ எந்த விதமான சக்தியோ அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவே முடியாது. அதை தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் தாவீது. 6 வசனத்தை வாசிக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த அறிவு எனக்கு எப்படி இருக்குது? எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தரே வாசலை அடைச்சி போட்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு வாசலை அடைச்சி போட்டார்னா யாராலுமே அதை திறக்க முடியாது. எந்த ஜாம்பவான்கள், எந்த சாமர்த்தியசாலிகள், எத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருந்தாலும் அந்த வாசல் திறக்கவே திறக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அநேக நேரங்களில் அகப்பட்டு கொள்கிறோம். கர்த்தர் அப்படின்னு சில நேரங்களிலே நம்மை நடத்தி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 6 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. இந்த இடத்துல யார் தடை பண்ணுகிறா? கர்த்தரே தடை பண்ணுகிறார். எதற்கு? வசனத்தை சொல்லாதபடிக்கு. சில நேரத்தில் வசனத்தை சொல்லக்கூடாத கூட நமக்கு சில நேரத்தில் தடை வரும். ஏன்னா வசனம் தானே சொல்கிறோம், வசனம் சொல்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். சில நேரங்களிலே சில இடங்களிலே அந்த வசனத்தை சொல்லாதபடிக்கு ஆவியானவரை தடை பண்ணுகிறார். 7 வசனத்தை வாசிக்கிறேன். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இவங்க ஏதோ டூருக்கு போல, இவங்க உல்லாச பிரயாணத்துக்காக இவங்க போகலை, இவங்க வசனத்தை சொல்ல போகிறாங்க. வசனத்தை சொல்ல போன பொழுது அங்கே ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார், தடை பண்ணினார் என்று பார்க்கிறோம். சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகளை ஏற்படுத்தி விடுகிறார். அந்த தடைகள் நல்லது தான், நன்மைக்காக தான் ஆண்டவர் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளும் எவ்வளோ சாமர்த்தியம் செய்கிறோம், எப்படியோ நம்ம சமாளித்து பார்க்குறோம். நம்மளால் மாம்சத்தில் எப்படியெல்லாம் பிரயாசப்பட முடியுமோ, நம்மளால் எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவதற்கு சில வழிமுறைகளை உண்டு பண்ணணுமோ அவைகளெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை மேல் வைக்கிறேன். அந்த நெருக்கத்தில் கர்த்தரின் கரம் நம்ம மேலே வைக்கப்பட்டால்தான் நாம் அதிலிருந்து விடுதலை ஆகும். அதனால தான் சொல்கிறாரு, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு 7 வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர்.
நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று இந்த இடத்த சொல்ல. எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு தப்பி எங்கேயும் ஓட முடியாது. ஒரு யோனா தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடினான். ஆனால் கர்த்தர் அவனை நடுக்கடலிலே பிடித்தார். எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. நம்ம அநேக நேரங்களிலே கர்த்தர் நமக்கு சில வாசல்ல அடைத்து வைத்திருக்கும் போது நம்ம பல முயற்சிகளை செஞ்சு எப்படியாச்சும் அந்த நெருக்கத்திலிருந்து தப்பிச்சிடலாமான்னு பார்க்குறோம். நிச்சயமாக முடியாது. ஏன்னா அந்த வாசலை அடைச்சி போட்டிருக்குது கர்த்தர். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரின் கரம் வெளிப்படுகிற வரைக்கும் நம்ம அமைதலாக காத்திருக்க வேண்டியது தான் நம்முடைய காரியம். இந்த சங்கீதம் 46:10 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள்ளே பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன் சொல்கிறார். ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொல்கிறார். என்ன செய்யணும்? அப்போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அகப்பட்டு கொண்டு முன்னையும் போக முடியாமல் பின்னையும் போக முடியாமல் பல விதமான நெருக்கம், அந்த நெருக்கத்துக்கு காரணம் பிசாசுன்னு யோசித்தோம், மனுஷர்கள்னு யோசித்தோம், சூழ்நிலைகள்னு யோசித்தோம். ஆனால் சூழ்நிலையும் இல்லை, மனுஷர்களும் இல்லை, பிசாசும் இல்லை. கர்த்தரே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அடைத்து வைத்திருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியதுதான் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை என்மேல் ஆண்டவரே வெய்யும். ஆண்டவரே, அது வரையிலும் இந்த இடத்திலிருந்து நான் தப்ப முடியாது. அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று நான் அறிந்து கொள்ளத்தக்கதாய் சூழலை எனக்கு உண்டாக்கித்தாருன்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணி அமர்ந்திருந்து நம்ம காத்திருக்கும் போது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஆண்டவருடைய கரத்தை வச்சாதான் நாம் அதிலிருந்து விடுதலை பெற வாய்ப்பு உண்டு என்பதை சொல்லி இந்த நாளிலே இந்த தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியினுடைய இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரினை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்ற அந்த வார்த்தையின் விடி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில தடைகள், தாமதங்கள், ஆண்டவரே, முன்னையும் பின்னையும் போக முடியாத சில சூழ்நிலைகளில் நாங்கள் அகப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தரே வாசலை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிந்து அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்வதை ஒழிய வேறே காரியத்தை நாங்கள் செய்யாதபடி எங்களுக்கு இந்த நாளிலே போதித்திரே, அதற்காய் ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தரலும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.